ஓம் ஈஸ்வரா குருதேவா. இயற்கையுடைய செயல்கள் எடுக்கப்படும் போது நாம் மனிதனான பின் மீண்டும் இந்த புவியை பின் பிடிப்பை விட்டு நாம் அகல வேண்டும். அந்த அகலுவதற்குத்தான் நாம் இப்ப சொல்லும் இந்த பேருண்மையுடைய நிலைகளை நாம் தாய் தந்தையை தெய்வமாக வணங்கச் செய்வதும், அந்த தாய் தந்தையுடைய பாசத்துடன் நாம் வளர வேண்டும். நாம் இறந்த பின் இந்த மாதிரி அதாவது வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து இந்த குடும்பத்தில் வரக்கூடிய இந்த முறைப்படி இந்த தியானத்தை எடுத்து இந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி ஏகி நாம பழக வேண்டும். அந்த பழகுவதற்குத்தான் பௌர்ணமி தியானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. இந்த தியானத்தை சூரியனுடைய காந்த சக்தி எடுத்து அந்த மெய்ஞானுடைய நிலையில் சப்தரிஷி மண்டலங்கள் வரக்கூடிய ஒளிக்காந்த சக்தியை பெறுவதற்கு உங்களுக்கு இந்த முயற்சி எடுக்கும்போது உங்கள் எண்ணங்கள் விண்ணை நோக்கி செல்லுகின்றது. அப்படி சொல்லப்படும் போது உங்க எண்ணங்கள் மேல் நோக்கி அந்த உணர்வின் சக்தி பெறும் பாக்கியம் உங்களுக்குள் பெறச் செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி உங்களுக்குள் எண்ணங்களாக பதிவு செய்து அந்த உணர்வின் சக்தி துணை கொண்டு நீங்க சூரியனுடைய காந்த சக்தியை நீங்க எடுத்த உடனே அதுக்கு வலு கிடைக்கின்றது. அப்போ உங்க நினைவே எண்ணத்தை நீங்க செலுத்தும் போது விண்ணை நோக்கி வெகு தூரம் செல்லுகின்றது. அப்ப நாம விண்ணில் இருக்கக்கூடிய அந்த மெய்ஞானிகளை வளர்த்துக் கொண்ட அந்த அலையை நாம் பெற முடிகின்றது. உங்களை பெறச் செய்வதற்குத்தான் இந்த முறைப்படி செய்கின்றோம். அப்படி இதை போன்று நாம் இந்த தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருக்க வேண்டும். இருந்த பின் நாம குழந்தைகளை என்ன செய்யணும், அம்மா அப்பா அருளாசி பெற வேண்டும் என்று அவர்கள் ஏங்க வைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நாம அந்த மகேஷின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நல்ல வாக்கினை நாம் கொடுக்க வேண்டும். இது ஒரு பழக்கத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதே இந்த மாதிரி பழக்கி கொண்டால்தான் நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த முறைப்படி இந்த குழந்தைகள் தியானம் இருக்கும் போது அம்மா அப்பாவுடைய உயிராத்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைய வேண்டும், அவங்க ஒளி சரீரம் பெற வேண்டும் என்றால் இது உண்டி தள்ள முடியும். அந்த உண்டி தள்ளுவதற்குத்தான் இந்த முறை. ஆக இதை போன்று இப்ப நாம் இந்த முறைப்படி கூட்டு தியானம் செய்து கொண்டவர்கள் நம்மை வளர்ப்பதற்காக வேண்டிய நம்ம மூதாதைகள் எத்தனையோ இன்னல்கள்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் இறந்திருப்பார்கள். அவர்கள் இறந்திருந்தாலும் இறந்தவர்கள் எந்தெந்த நடைகள் கொண்டு ஒரு உடலுக்குள் புகுந்திருந்தாலும் இந்த அதாவது மிருக உடலா பெற்றிருந்தால் மாற்ற முடியாது. ஒரு மனிதனுக்குள் போய் வேதனை செய்து அந்த மனிதன் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருந்தால் அந்த மனிதன் இறந்த பின் இந்த உயிராத்மா வந்துவிட்டால் வெளியிலே மீண்டும் ரெண்டு உயிராத்மா வந்துவிடும். ஏனென்றால் எந்த உயிராத்மா வந்து நம்மளை சேர்த்தவர்கள் உடலுக்குள் பூந்து பேயாவோ மற்ற அருளாவோ ஏதோ ஆடி இருந்தாலும் அதனுடைய நிலையில் அங்க வேதனையாகி விஷமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வெளியே வரப்போகும்போது இந்த உணர்வின் மனம் நாம அதுக்குள் மறைந்திருக்கக்கூடிய மனம் நமக்குட்ட உண்டு. அப்ப நாம இந்த முதல்ல இந்த சூரிய சக்தியுடைய நிலைகள் தியானம் எடுத்து நாம இருப்பதனாலே நாம இறந்தவர்களுடைய உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டலங்களோட இணைய வேண்டும் என்று நாம் எண்ணும் போது நமது உடல்ல இருக்கக்கூடிய உணர்வுகள் அவர் உடல்ல உள்ளே மறைந்திருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட சக்தி கொண்டு அந்த உயிராத்மாவை நாம் இழுத்து வின் செலுத்த முடியும். அப்படி வின் செலுத்தி விட்டால் இன்னொரு உடல் பெறும் இந்த உணர்வின் சத்தை சப்தரிஷி மண்டல அலையுடன் கலந்தவுடனே அந்த மனித உடலை பெறும் அல்லது மிருக உடலை பெறும் இந்த உணர்வுடைய நிலைகள் அதை கருக்கி விடுகின்றது. ஆனால் அதற்குள் இந்த மனித உடலை வளர்த்து அந்த உணர்வின் அணுக்கள் இருக்கும். அவருடைய உடலில் உணர்வின் அணுக்கள் தான் நாம் சரீரம். இந்த எந்திரத்தினால் இந்த உடலால் இயக்கத்தை கொண்டு அவர் வின் செலுத்தப்படும் போது அங்க இருக்கக்கூடிய சக்தி நாம் மகாமண்டலத்தில் எண்ணி உடனே நம் உடலை விட்ட அவருடைய எந்த உடல் என்று நாம் பிறந்தோமோ அந்த உணர்வின் சக்தி நாம் இங்கு இருக்கப்படும் போது நாம் விண்ணை நோக்கி ஏகியவுடனே அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து உணர்வுகளை அதை எடுத்து வளரப்போகும் போது நாம் எண்ணும் போது அங்கிருந்து சக்திகளை நாம் சுலபமான நிலைகளை பெற்று நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை மாய்க்க அந்த ஒரு சக்தி நமக்கு வரும். அதற்காக வேண்டிதான் உங்களை கூட்டு தியானம் இருக்க செய்வதும் தாய் தந்தைகளை குழந்தைகள் வணங்க செய்வதும் அந்த குழந்தைகளுக்கு நல்லாசி கொடுப்பதும் நாம கூட்டி குடும்ப தியானங்கள் இருந்த ஒருபாடும் மகரிஷிகளின் அருள் சக்தி நாம வீட்டில் படர வேண்டும் என்று இப்படி வழி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால்தான் நாம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் நாள் முழுவதுக்கும் இந்த உடலுக்காக உழைத்தாலும் இந்த உடலை விட்டு நாம் வெளியிலே சென்ற பின் இன்னொரு சரீரம் இல்லாத வின் செல்வதற்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நாம் இந்த முறைப்படி நாம தியானங்களை செய்தாக வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருப்போர் அனைவருமே இந்த கூட்டு தியானங்களை செய்ய வேண்டும். இதை போன்று தியானம் செய்தவர்கள் அனைவருமே கணவன் மனைவியுடைய நிலைகளும் நாம் ஆத்ம சுத்தி செய்து கொண்டு அவர் எந்த தொழிலுக்கு போனாலும் நாம் ஓம் ஈஸ்வரா என்று சுவாசித்து விட்டு மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடல் முழுவதுக்கும் தியானித்து விட்டு கணவனை எண்ணி மகரிஷின் அருள் சக்தி அவர் ஜீவாத்மா பெற வேண்டும், அவர் சொல்லும் செயலும் எல்லாமே எல்லோருக்கும் நல்லதா இருக்க வேண்டும், அவர் பார்ப்போருக்கும் நல்ல மனசு வர வேண்டும் என்று கணவன் மனைவி எண்ண வேண்டும், மனைவி கணவனை எண்ண வேண்டும். இந்த மாதிரி முறைப்படி இந்த கணவன் மனைவியுடைய நிலைகள் சிவசக்தியின் சுரூபங்கள் அது பெற செய்ய வேண்டும். காரணம் வெளியில எங்கே பார்த்தாலும் இப்ப கணவன்மார்கள் வெளியில வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
அங்கே ஏதோ சிறு இடங்கள் வந்து விடுகிறது. அப்ப கணவன் மேல் மனைவி பாசமா இருக்கின்றது. அங்கே கசத்த வேண்டிய நிலைகள் சொன்ன உடனே அந்த மனைவிக்கு அந்த கஷ்டமான உணர்வு தோன்றி விடுகின்றது. அப்போ கணவன் வேலைக்கு செல்லும் போது கணவன் மேல பாசத்தினாலே அவர் அந்த வேதனையான நிலைகள் எண்ணி கஷ்டப்பட்டு இருந்தாரு, இந்த உடலுக்கே சௌரியமில்லைனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய நிலைகள் நாம் இங்க வேதனைப்பட்டு நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அங்க இயக்கிவிடும். காரணம், இப்ப நாம சிநேகருக்குள் இந்த சண்டை போட்டு விட்டால் எனக்கு துரோகம் செய்தான் பாவி என்னும் போது புறவோடுகின்றது. ஆனா நண்பனுக்குள் நாம நல்லது செய்தான் என்னும் போது விக்கலாகின்றது. பாசத்தால ஒரு குழந்தையுடைய நிலையில் இருந்தால் ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா தன் குழந்தை மேல பாசமா இருக்கும்போது வேறொரு குழந்தை கீழே விழுந்தவனை பார்த்தவன் நினைச்சது இந்த உணர்வு அது எண்ணி விடும். குழந்தைக்கு என்ன ஆகும் சொன்னா அவன் ரோட்டில் நடந்து போனா கீழே விழுந்துரும்.